தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகிறது. மாணவ மாணவிகள் வீட்டில் இருந்தபடியே மதிப்பெண்களை தெரிந்து கொள்வதற்கு வசதியாக அவர்கள் பள்ளிகளில் கொடுத்திருந்த செல்போன் எண்ணுக்கு மதிப்பெண் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரில் சென்றோ விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நேற்று நடைபெற்ற மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வில் இயற்பியல் கேள்விகள் சற்று கடினமாக இருந்ததாக தமிழ்நாட்டில் தேர்வெழுதிய மாணாக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதே சமயம் வேதியியல், உயிரியல் பாடப்பிரிவுகளிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் சுலபமாக இருந்ததாக கூறினர். நீட் தேர்வு முடித்துவிட்டு வெளியே வந்த மாணவர்களால் சென்னை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாணவர்களை அழைத்து செல்ல பெற்றோரும் வெளியே காத்திருந்ததால் சாலையில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. தமிழகத்தில் 16 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. கரூர் மாவட்டம் பரமத்தி வேலூரில் அதிகபட்சமாக 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், ஈரோடு மாவட்டத்தில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சென்னை மீனம்பாக்கத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. கரூர் மாவட்டம் மாயனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. கத்திரி வெயில் தொடங்கியதால் கரூரில் 110 டிகிரிக்கு மேல் வெப்பம் வெளுத்து வாங்கிய நிலையில் சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதில் நனைந்தபடியே இளைஞர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். வெயில் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் திடீரென மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கடுகுமலை பகுதியில் திடீரென கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருந்த நிலையில் சுமார் 1 மணி நேரமாக கோடை மழை வெளுத்து வாங்கியது. 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை உள்ளடக்கிய 94 மக்களவை தொகுதிகளில் நாளை 3ஆம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. குஜராத் மாநிலத்தில் 26 தொகுதிகள், கோவாவில் 2 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. மூன்றாம் கட்ட மக்களவை தேர்தலை முன்னிட்டு இந்திய நேபாள எல்லை 3 நாட்களுக்கு மூடப்பட்டது. அடுத்த 72 மணி நேரத்திற்கு சீல் வைத்து மோப்பனாய் உதவியோடு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதோடு எல்லையில் மக்களின் உடைமைகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அயோத்தி ராமர் கோவிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்தார். ஜனவரி மாதம் நடைபெற்ற பிரதிஷ்டை விழாவுக்கு பின்னர் முதல் முறையாக பிரதமர் மோடி அயோத்தி ராமர் கோவில் சென்றார். அங்கு பாலராமருக்கு ஆரத்தி எடுத்து வழிபட்ட அவர் பின்னர் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தினார். பாஜக வேட்பாளரை ஆதரித்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ நடத்தி வாக்கு சேகரித்தார். இதில் அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் கலந்து கொண்டார். அவர்களுக்கு சாலையின் இரு மருங்கிலும் குவிந்த பாஜக தொண்டர்கள் அமோக வரவேற்பளித்தனர். தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் மோடி ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் சென்றடைந்தார். விமான நிலையம் வெளியே அவரை காண கூடியிருந்த தொண்டர்களை நோக்கி தாமரை சின்னத்தை காட்டி உற்சாகப்படுத்தினார். தொடர்ந்து இன்று பிரம்மபூர் மற்றும் நவரங்பூரில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். தங்கள் குடும்பத்தின் நலனுக்காகவே காங்கிரசும் சமாஜ்வாடி கட்சியும் உழைப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், குழந்தைகள் இல்லாத தாமும் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் நாட்டு மக்களின் குழந்தைகளுக்காக உழைப்பதாக உருக்கமாக கூறினார்.
பிரதமர் மோடி இடஒதுக்கீட்டிற்கு எதிரானவர் என்றும் மக்களிடமிருந்து அதை பறிக்க விரும்புகிறார் என்றும் ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார். தெலங்கானா மாநிலம் மஹபூப் நகரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பாஜக RSS இணைந்து அரசியலமைப்பையும் மக்களின் உரிமையையும் முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாக குற்றம் சாட்டினார். சந்தேஷ் காலி விவகாரத்தில் பிரதமர் மோடி முதலை கண்ணீர் வடிப்பதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி விமர்சித்துள்ளார். போல்பூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் மேற்கு வங்க மாநில பெண்களை அவமதிப்பதை நிறுத்திக் கொள்ளுமாறு பாஜகவிற்கு எச்சரிக்கை விடுத்தார். மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அமல்படுத்தப்படும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். ஆந்திராவில் பேசிய அவர் இந்த முறையால் ஆற்றல் மற்றும் நேரம் மிச்சமாகும் என்றார். தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஷம்ஷாபாத்தில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து மெகா ரோட் ஷோ நடத்தினர். இதனையொட்டி ரேவந்த் ரெட்டியின் வாகனத்தை சூழ்ந்து கொண்ட தொண்டர்கள் வெற்றி முழக்கங்களை எழுப்பி ஆரவாரம் செய்தனர். தெற்கு டெல்லி தொகுதி ஆம் ஆத்மி வேட்பாளரை ஆதரித்து டெல்லி முதலமைச்சரின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் பிரச்சாரம் மேற்கொண்டார். டெல்லியில் ரோட் ஷோ நடத்திய அவர் மீது ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் பூக்களை தூவி அமோக வரவேற்பு அளித்தனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தலைவர் அசாதுதீன் ஓவைசி பகதூர்புரா பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு பொதுமக்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். பிரஜ்வாலால் பாதிக்கப்பட்ட பெண்களை கடத்தி சிறை வைத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ரேவண்ணாவை சிறப்பு புலனாய்வு போலீசார் கஸ்டடியில் வைத்து விசாரிக்க பெங்களூரு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. போலீசின் கோரிக்கையை ஏற்று வரும் 8ஆம் தேதி வரை 3 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இ-பாஸ் நடவடிக்கை காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த தடையும் இல்லை என்றும் வாகனங்களுக்கு மட்டுமே இ-பாஸ் கட்டாயம் எனவும் தெரிவித்துள்ளது. எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் 2வது கடிதம் வெளியாகியுள்ளது. அதில் யார் யார் எவ்வளவு கடன் பாக்கி தர வேண்டும், யாருக்கெல்லாம் எவ்வளவு திருப்பி தர வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு மருமகனுக்கு கடிதம் எழுதியுள்ளார். வணிகர்களின் பாதுகாவலனாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருப்பதாக அமைச்சர் மூர்த்தி கூறியிருக்கிறார். மதுரை வளையங்குளத்தில் நடைபெற்ற வணிகர் விடுதலை முழக்க மாநாட்டில் பேசிய அவர் வணிகர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போதுதான் அரசின் வருமானம் கூடும் என்றார். தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பே தேனியில் வெற்றி பெறுவேன் என டிடிவி தினகரன் பேசி வருவது ஆணவத்தின் உச்சம் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சாடியிருக்கிறார். சமயநல்லூரில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த அவர் வெற்றி பெறுவேன் என டிடிவி தினகரன் கூறுவது அவரது அறியாமையை காட்டுவதாக விமர்சித்திருக்கிறார். நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு வரும் 13ஆம் தேதியில் இருந்து கப்பல் சேவை தொடங்கும் என அதன் இயக்குநர் நிரஞ்சன் தெரிவித்திருக்கிறார். சாதாரண வகுப்பில் செல்ல 5000 ரூபாயும் பிரீமியம் வகுப்பில் செல்ல 7500 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 650வது நாளாக நடைபெற்ற போராட்டத்தில் கிராம மக்கள் நெற்றியில் நாமம் போட்டுக்கொண்டு கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதிகளில் அதிக வெப்பம் காரணமாக விவசாய கிணறுகள் நீரின்றி வற்றியதால் டிராக்டர்களில் தண்ணீரை விலைக்கு வாங்கி நெற்பயிர்களை காப்பாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒரு டிராக்டர் தண்ணீரை 700 ரூபாய் கொடுத்து வாங்குவதாக கூறுகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் மழையுடன் பலத்த காற்று வீசியதால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதனால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறிய விவசாயி அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.
கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் கடற்கரையில் நின்றிருந்த தந்தை மகள் ஆகிய இருவரையும் ராட்சத அலை கடலுக்குள் இழுத்து சென்றது. அவர்கள் கூச்சலிட்டதை அடுத்து அங்கிருந்த மீனவர்கள் கடலுக்குள் சென்று தந்தையை உயிரோடு மீட்டு வந்த நிலையில் மாயமான அவருடைய மகளை கடலோர பாதுகாப்பு போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் விருப்பாச்சி தலையூற்று அருவியை தமிழ்நாடு அரசு விரைந்து சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதனை சுற்றுலா தலமாக மாற்றும் பட்சத்தில் குற்றாலத்திற்கு வந்து செல்லும் சுற்றுலா பயணிகள் அளவிற்கு இங்கும் மக்கள் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் பகுதியில் திடீரென பெய்த கனமழையின் காரணமாக கரூர் சாலையில் உள்ள ரயில்வே சுரங்க பாலத்தில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சற்று சிரமத்திற்கு ஆளாகினர். சுமார் 1 அடி உயரத்திற்கு மேல் தேங்கிய மழைநீரில் பைக்குகள் மற்றும் கார்கள் மெதுவாக சென்றன. கடலூர் மாவட்டம் மதுவானைமேடு கிராமத்தில் NLC சுரங்கத்தில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டதால் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. பாசன வாய்க்கால்கள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து வரும் நிலையில் தடையில்லாமல் தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தனக்குத்தானே பிரசவம் பார்த்து குழந்தையை கொன்ற செவிலியரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். எழும்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த செவிலியர் வினிஷா மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி மேட்டூர் செல்லும் சாலையில் கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தால் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி வருகிறது. இதனால் வர்ணபுரம் பகுதிக்கு 3 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சென்னை அடுத்த நசரேத்பேட்டையில் திடீரென பிரேக் பிடித்ததால் தனியார் பேருந்து நடத்துனர் கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். கீழே விழுந்த நடத்துனர் முருகனை அங்கிருந்தவர்கள் மீட்டு பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் முத்தம்பட்டியில் வீசிய சூறாவளி காற்றின் காரணமாக ரயில்வே கேட்டின் இரும்பு கம்பி சாய்ந்து ரயில்வே மின்பாதை கம்பியின் மீது விழுந்தது. இதன் காரணமாக சேலம் விருத்தாசலம் பயணிகள் ரயில் மின்னாம்பள்ளி பகுதியில் நிறுத்தப்பட்ட நிலையில் ரயில்வே ஊழியர்கள் இரும்பு கம்பியை அகற்றி சீரமைத்தனர். கொடைக்கானல் பேத்துப்பாறை பகுதியில் காற்றுடன் பெய்த மழையில் மரம் ஒன்று வீட்டின் மீது சாய்ந்து விழும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. மேற்கூரை சேதமடைந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. சென்னை எர்ணாவூர் பகுதியில் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் மஞ்சள் நிறத்தில் வருவதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதன் காரணமாக பெண்கள் காலி குடங்களோடு வீதி வீதியாக சென்று லாரிகளில் வரும் குடிநீரை பிடித்து வரும் நிலை ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டையில் உயர் மின்னழுத்த கம்பி அறுந்ததால் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்பட்டது. சிறுவர்கள் பட்டம் விட்டபோது அது உயரழுத்த மின்கம்பிகள் மீது உரசி தீப்பிடித்ததால் மின்தடை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் பகுதியில் சரியாக மும்முனை மின்சாரம் வழங்காததாலும் வெயிலின் தாக்கத்தின் காரணமாகவும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு எலுமிச்சை பழமாகுவதற்கு முன்பாகவே மரத்தில் இருந்து உதிர்ந்து வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை பகுதியில் மேஃப்ளவர்ஸ் மரத்தில் பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. மே மாதத்தை வரவேற்கும் விதமாக மேஃப்ளவர்ஸ் மரத்தில் இருந்து சிவப்பு வண்ணங்களில் பூத்துள்ள இந்த மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டையில் நியூஸ் பேப்பர் வடிவில் திருமண பேனர் வைத்து மணமக்களின் நண்பர்கள் அசர வைத்துள்ளனர். திருமண நாளிதழ் என்ற பெயரில் திருமண வாழ்க்கையை ஆயுள் தண்டனை என்றும் எரிதடி மாலா என்ற சினிமா வசனங்களோடு உள்ள அந்த பேனரை மக்கள் பார்த்து ரசித்து செல்கின்றனர். கோவை வடவள்ளியில் நடைபெற்ற மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டியில் பலர் பங்கேற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர். சாய் டேக்வாண்டோ கிளப் சார்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற வடவள்ளி காவல் நிலைய ஆய்வாளர் பிராங்க்லின் 170 கிலோ எடையை தூக்கி வீரர்களை உற்சாகப்படுத்தினார்.
IPL கிரிக்கெட் தொடரின் 54வது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை 98 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய கொல்கத்தா 235 ரன்களை குவித்த நிலையில் பின்னர் விளையாடிய லக்னோ அணி வெறும் 137 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தங்கள் அணியின் செயல்பாடு மிக மோசமாக இருந்ததாக லக்னோ அணியின் கேப்டன் KL ராகுல் தெரிவித்திருக்கிறார். தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு பெரிது என்பதாலும் அணியின் பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு மோசமாக இருந்ததே தோல்விக்கு காரணம் எனவும் தெரிவித்திருக்கிறார். நடப்பு IPL கிரிக்கெட் தொடரின் புள்ளிப்பட்டியலில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி முதலிடத்திற்கு முன்னேறி அசத்தியுள்ளது. லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அபார வெற்றி பெற்றதன் மூலமாக ரன் ரேட் அடிப்படையில் ராஜஸ்தான் அணியை பின்னுக்கு தள்ளி கொல்கத்தா முதலிடத்தை பிடித்துள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் 55வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி எதிர்கொள்கிறது. பிளே ஆஃப் வாய்ப்பை மும்பை அணி ஏற்கனவே இழந்த நிலையில் இந்த போட்டியில் ஆறுதல் வெற்றி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். IPL தொடரின் இன்றைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பஞ்சாப் அணியை 28 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் புள்ளி பட்டியலில் CSK அணி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. IPL தொடரில் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் தோனி கோல்டன் டக் அவுட் ஆனதால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். சென்னை அணி முதலில் பேட்டிங் செய்த நிலையில் 18.5 ஓவரில் ஹர்திக் பட்டேல் வீசிய பந்தை தோனி அடிக்க முயன்றபோது கிளீன் போல்டாகி பெவிலியன் திரும்பினார். IPL வரலாற்றில் 150 கேட்ச்களை பிடித்த முதல் வீரர் என்ற பெருமையை தோனி பெற்றுள்ளார். இவற்றில் விக்கெட் கீப்பராக 146 கேட்ச்கள் மற்றும் ஃபீல்டிங்கின் போது 4 கேட்ச்கள் என மொத்தம் 150 கேட்ச்களை பிடித்துள்ளார். யாம் நிறைய கற்றுவிட்டோம் என தன்னைத்தானே பெருமையாக யாரும் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம் என்ற குமரிமுத்து பேட்டியளித்த வீடியோவை AR ரஹ்மான் தனது X வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். இதனை சுட்டிக்காட்டிய நெட்டிசன்கள் இசையமைப்பாளர் இளையராஜாவை AR ரஹ்மான் மறைமுகமாக விமர்சித்ததாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். சினிமாவிற்கான மேடையில் அரசியல் பேச மாட்டேன் என நடிகை குஷ்பு தெரிவித்திருக்கிறார். சென்னை ரோகிணி திரையரங்கில் தனது கணவர் சுந்தர் சியுடன் அரண்மனை 4ஆம் பாகம் திரைப்படத்தை பார்த்த அவர் பெற்றோர் குழந்தைகளோடு திரையரங்கிற்கு வருவதால் சினிமாவிற்கு நல்ல எதிர்காலம் இருப்பதாகவும் தெரிவித்தனர். செங்கற்பட்டு மாவட்டம் ஆக்கனாம்பட்டு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருவருக்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் டிராக்டர் வழங்கியிருக்கிறார். மாற்றம் எனும் அறக்கட்டளையின் மூலமாக டிராக்டர் வழங்கிய அவருக்கு கிராம மக்கள் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். டைட்டானிக் படத்தில் கப்பலின் கேப்டனாக நடித்து புகழ்பெற்ற நடிகர் பெர்னார்ட் ஹில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அவருக்கு வயது 79. பெர்னார்ட் மறைந்த செய்தி அறிந்து ஹாலிவுட் மட்டுமன்றி உலகம் முழுவதிலும் உள்ள அவருடைய ரசிகர்கள் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். சித்திரை மாத பிரதோஷத்தையொட்டி தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள நந்தி பெருமானுக்கு 9 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மஞ்சள், சந்தனம், பால் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்ததை தொடர்ந்து திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் பெருங்குளத்தில் உள்ள சிவன் கோவிலில் பெண்கள் கலந்து கொண்ட சுமங்கலி பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஒரே மாதிரியான சேலை அணிந்த 1008 பெண் பக்தர்கள் அம்பாளின் திருநாமங்களை சொல்லி சுமங்கலி பூஜையும் திருவிளக்கு பூஜையும் செய்து வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஸ்ரீ காளிகாபுரம் கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோவிலில் வான வேடிக்கையோடு அம்மன் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்துடன் பூஜைகள் செய்யப்பட்டு நடைபெற்ற சேவையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ராமானுஜர் சுவாமியின் 1007வது அவதாரத்தையொட்டி மங்களகிரி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. செண்டை மேளம் முழங்க சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ ராமானுஜர் எழுந்தருளினார். திருவாரூர் மாவட்டம் கொக்கலாடியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தெப்பத் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் அம்மன் எழுந்தருளி 4 கரைகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக சென்றனர். மழை வளம் வேண்டி விரதமிருந்த பெண்கள் முக்கிய வீதிகள் வழியாக முளைப்பாரி எடுத்து சென்று கொட்டகுடியாற்றில் கரைத்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் இரண்டல்லாப்பாறை புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு தேர் பவனி நடைபெற்றது. புனித சூசையப்பர் உள்ளிட்ட 11 ஆண்டவர்களின் திருவுருவமானது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் வைத்து ஊர்வலம் நடைபெற்றது.